ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு போலந்து தமிழன். நான் உங்கள் கார்த்திக். டுடே எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த அர்மேனியா நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். அர்மேனியாவில் நிறையா ஸ்கேம் போயிட்டுருக்கு. என்ன மாதிரி ப்ரொசீஜரு, யாரெல்லாம் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை, நானும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய சுச்சுவேஷனையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் வீடியோவிலே கிளியர் ஆகிக்கோங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா, இந்த பண்ணக்கூடிய ஒருத்தவரை தான் நம்ம இன்றைக்கி ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப காசு குறைவாக அவர் என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ், என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவர் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக என்னென்ன ரேட்டுன்னு முதற்கொண்டு சொல்ல போகிறேன். விருப்பப்படுறவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை பற்றி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அர்மேனியா அப்படிங்கிறது அது ஒரு ஏசியன் கண்ட்ரியில் தான் வரும். சம்பளங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் வரும். 20 to 30க்குள்ளே தான் ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க்கு கிடைக்கும். 30லேருந்து ஒரு 40க்குள்ளே பைக் டெலிவரிக்கு கிடைக்கலாம். அது வந்து நீங்கள் விசிட்டில் தான் போயிட்டு நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி வரும். 30 நாள்லேருந்து 20 நாள் விசாவும் 3 மாத விசாவும் கொடுக்குறாங்க. அது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நீங்களாக தான் இண்டிவிஜுவலாக டிஆர்சி கார்டுக்கு பண்ணிக்கணும். இப்போ இதே ஃபேக்ட்ரி லைனுக்குள்ளே போகிறீங்கன்னா, ஒரு சில கம்பெனிகள்லாம் டிஆர்சி கார்டு பண்ணி கொடுக்குது. இதே நீங்கள் டெலிவரிக்கு போகிறீங்கன்னா, கொஞ்சம் காசு நீங்கள் தான் கை காசு போட்டு லீகலைசேஷன் ஆகுறதுக்கு கொஞ்சம் பயன்படும். நாமளே ஒரு வீடியோவில் போக வேண்டாம்னு சொல்லிவிட்டு, அப்புறம் ஏன் நம்ம இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா, நம்ம சொல்லியுமே நிறையா பேர் விசாலாம் போட்டுட்டு எனக்கு அக்காமடேஷன் வேணும், எனக்கு ஜாபுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டுக்கிட்டாங்க. அந்த டைமில் நம்ம கையில் ஆள் இல்லை. நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஸ்பெசிலிட்டிஸ் கேட்குறப்ப அவங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காகவும் நம்ம என்ன தான் சொன்னாலும் திரும்பவும் ஏஜென்சி மூலமாக தான் போயிட்டு அப்ளை பண்ணி அர்மேனியாவுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இப்போவுமே 2 லட்ச ரூபா 2.5 லட்ச ரூபா வரைக்கும் கட்டி போகிறத நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால் சரி, அதை நான் விசாரிக்கும் பொழுது ரொம்ப கம்மியாக ராஜா அண்ணன் ஒருத்தர் அப்படின்ட்டு ரொம்ப கம்மியாக பண்ணி கொடுக்குறேன்ட்டு நம்மளுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்குறாரு. சரி, இதை நம்ம யூடியூப் சேனலில் சொல்லுவோம். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அர்மேனியாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போகிறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் நம்ம சரி இதை வந்து வெளியில் சொல்ல போகிறோம். அவர் எல்லாமே தனித்தனியாக பண்ணி கொடுக்குறாரு. வாங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு டூரிஸ்ட் வீசா மட்டும் வேணும், அதாவது வெறும் வீசா சொல்கிறத கேளுங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணி இந்த 1 மாத வீசா இல்லைனா 3 மாத வீசா அப்ளை பண்ணி அவர் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு 9,000 பேமெண்ட்டு கேட்குறாரு, வெறும் வீசா மட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இங்கே ஆன்லைனில் ஒரு ஹோட்டலை புக் பண்ணிவிட்டு டிக்கெட்டு, ரிட்டர்ன் டிக்கெட்டு இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். இன்கேஸ் அவர் வேலை இல்லாமல் டூரிஸ்ட் வீசாவும் அங்கே அக்காமடேஷனுக்கு அந்த அக்காமடேஷன் லெட்ரு, டிக்கெட்டு, அந்த டம்மி டிக்கெட்டு, அந்த சப்போர்ட் டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி அவரும் அவர் இப்போ என்னென்ன சர்வீஸ்லாம் வச்சுருக்காரு அப்படிங்கிறத தனித்தனியாக சொல்ல போகிறேன். நல்லா கிளியராக கேட்டுக்கோங்க. ஆன்லைனில் 3 மாதம் 1 மாத வீசா அப்படி இல்லைனா 3 மாத வீசா எது கிடைக்குதோ கண்டிப்பாக அதை போட்டு கொடுப்பாரு. எக்ஸாக்டாக சொல்லிட முடியாது. அதுக்கு வெறும் வீசாவுக்கு மட்டும் 9,000 பே பண்ணுறாரு, வாங்குறாரு சர்வீஸு. அதுக்கப்புறம் நீங்களாக தான் ரிட்டர்ன் டிக்கெட்டு அங்கே ஹோட்டல் புக்கிங்கு அந்த மாதிரி டீட்டெயில்ஸு அந்த நீங்கள் கிளியர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஒன்லி வீசா சர்வீஸ் மட்டும்தான் இந்த காசு. இன்கேஸ் உங்களுக்கு ஏர்போர்ட்டு கிளியரன்ஸு அங்கே கிளியர் பண்ணி கொடுக்குறது, டிக்கெட்டு, ஹோட்டல் புக்கிங்கு, ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணி கொண்டு ஒரு அக்காமடேஷனில் விட்ற வரைக்குமே அதையும் இவர் தனியாக பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கு 80,000. இதில் ஜாபு இல்லாமல் பண்ணி கொடுப்பாரு. அப்படியே தனித்தனியாக இருக்குது. இதில் யாருக்கு வேணுங்கிறத நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களால் புக் பண்ணிக்க முடியுது. எனக்கு அக்காமடேஷன் வேணும் அப்படின்னாலும் அதையும் பண்ணி கொடுக்குறாரு. இல்லை வீசா மட்டும் வேணும்னாலும் அதுவும் பண்ணி கொடுக்குறாரு. இல்லை ஜாபு மட்டும் வேணும்னாலும் அதுவும் பண்ணி கொடுக்குறாரு. இல்லை டோட்டலாக இன்க்ளூடாக வேணும்னாலும் அதுவும் பண்ணி கொடுக்குறாரு. நம்ம அதனால தான் இவரை நம்ம வந்து வெளியில் சொல்கிறதுக்கான காரணமே. ரொம்ப வெளியில் விசாரித்தப்போ ரொம்ப காசு கம்மியாக ஒரு ஏஜெண்டால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருந்தேன். ஏன்னா நிறையா யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிறவங்களே இருக்கட்டும் 2 லேக்லேருந்து அதிகமான காசை வாங்குறத என்னால் பார்க்க முடிஞ்சது. அது ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். இப்போ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா ஏஜென்சி 2 லட்சம் வாங்குறாங்கன்னா அதில் 1.5 லட்சமோ இல்லை 1 லட்சத்துக்கோ பண்ணி கொடுத்தா தான் அது நம்ம வந்து போய் ஹெல்ப் பண்ணுறோன்னு அர்த்தம். அதை விட கூட அமௌண்ட்டு வாங்கிட்டு பண்ணுறோன்னா அதுக்கு பேர் உதவியே கிடையாது. அது ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க, அது ஒரு பிஸ்னஸ் நோக்கத்தில் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ எல்லோரும் நம்மளை மாதிரி இருப்பாங்க, பணத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க, ஒன்லி உதவி மட்டும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளுடைய முட்டாள்தனம். ஸோ சொல்கிறோம், நம்மளுக்கு வர்ற ஆஃபர்களை கண்டிப்பாக நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். யாருக்கெல்லாம் வேணுமோ கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃப்ரீயாகவே
டைரெக்டாக அவங்க கான்டாக்ட் நம்பரே கொடுத்துருவேன். இடையில நான் எந்த இதுவுமே நான் இருக்க போகிறதில்ல. இந்த கண்ட்ரியை பற்றி உங்களுக்கு கிளியராக தெரியுமா அப்படின்னு நான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் நம்பரை கொடுப்பேன். வெறும் நம்பரை மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம ஆளுங்க. இப்போ நான் நம்பரை கொடுத்துட்டேன், என்னையெல்லாம் வந்து சும்மா என்டர்டெயின்மெண்ட்டுக்கெல்லாம் நிறையா பேர் யூஸ் பண்ணிவிட்டு டெய்லியும் வந்து பேசிக்கிட்டு இந்த கேட்டோம் போனோம் அப்படின்னு இருக்க மாட்டேங்கிறாங்க. டெய்லியும் பேசணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எனக்கும் வேலை இருக்குது, ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது, எனக்கும் பர்சனல் வேலைகள் இருக்குது. அப்படிங்கிறப்போ என்னால் கண்டினியூஸாக அது பண்ண முடியலை. பட்டு கடமைன்னு இருக்குது, நம்ம உதவி பண்ணணும்னு வந்தாச்சு அப்படின்னு எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இதே மாதிரி அவங்க பண்ணுவாங்களான்னு கேட்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க அந்த உதவியை பண்ணாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான், அந்த நோக்கத்தினால தான் அவரோட கான்டாக்ட் நம்பரை நான் இதில் ஷோ பண்ண போகிறதில்ல. இது யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டு தான் வர்றவங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி விசாவுக்கு சொல்லிட்டோம், ஏர்போர்ட் பிக்கப் பண்ணி அதுக்கு சொல்லிட்டோம். இவர் அந்த அக்காமடேஷனில் கொண்டே விடுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அக்காமடேஷன் மட்டும் வேணும்னாலும் பண்ணித்தர்றேங்கிறாரு. ஒரு நாளைக்கு ரூம் ரெண்டும் 3 வேளை சாப்பாடு, இந்தியன் நம்ம சாப்பாடு ஒரு நாளைக்கு இந்தியன் மணிக்கு ₹500 தான் சொல்கிறாரு. நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு நாளோட ரூமோட ரெண்டு 3 வேளை சாப்பாடு ஒன் டேக்கு ₹500 தான். அது நல்ல ஒர்த்தபுளாக இருந்தது என்னைய பொறுத்த வரைக்கும். நம்ம ஊர்லேயே ஒரு ரூமு 3 வேளை சாப்பாடு இவ்வளோதுக்கு வாங்க முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. இவர் ஒரு ஹாஸ்டல் மாதிரி எடுத்து பண்ணிகிட்ருக்காரு. அது அங்கேருந்து இந்த ஸ்டே பண்ணி வேலை தேடுறவங்களா இருக்கட்டும், இல்லை அவர் இடத்துல தங்கி இந்த டெலிவரி வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மி இந்த காசுலாம். அதனால தான் நம்ம இவரை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான காரணமே. ஸோ நம்ம அந்த விசா மட்டும் பார்த்தாச்சு, அக்காமடேஷனுக்கு பார்த்தாச்சு, அந்த ஏர்போர்ட் கிளியரன்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். அப்புறம் இவருமே வேலைக்கும் அந்த இதுக்கு அமௌண்ட்டு நான் சொல்லலை. இப்போ அவர் விசா போட்டு கொடுத்து ரிட்டர்ன் டிக்கெட்டு, அந்த ஹோட்டல் புக்கிங்கு, ஏர்போர்ட் கிளியரன்ஸு, பிக்கப் பண்ணி கொண்டே உங்களை விட்ற வரைக்கும் அவர் 80,000 கேட்குறாரு. ஜாப் இதில் வராது. இன்கேஸ் உங்களுக்கு ஜாபோட வேணும் அப்படின்னா ஃபேக்ட்ரி ஒர்க்குக்கு ₹1,30,000 மட்டும்தான் சொல்கிறாரு. ஃபேக்ட்ரி ஒர்க்கு அதுக்கு சேலரி 20லேருந்து ஒரு 30க்குள்ளே கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அக்காமடேஷன் கொடுப்பான், ஃபுட்டு பார்த்துக்கணும், அது அந்த மாதிரி அது அங்கே இருக்கும் கண்டிப்பாக. இப்போ ஃபேக்ட்ரி ஒர்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா டிஆர்சி கார்டு அங்கேயே பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு நம்ம ஊர் மணிக்கு ஒரு 25 to 30 கிட்ட அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது வரும். பண்ணினீங்கன்னா 1 இயர் கார்டு அவங்களே ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி அவர் ரெக்கமெண்ட் பண்ணி தர்றேன்னு சொல்கிறார். ஒன்லி இது ஃபேக்ட்ரி ஒர்க்கருக்கு மட்டும்தான். இதே இங்கே டெலிவரி ஜாப் வேணும் அப்படின்னா அதுக்கு 140 ₹1,40,000 அவர் வாங்குறாரு. இது கொஞ்சம் கூட தான் வாங்குறாரு. ஏன்னா சம்பளம் ஓரளவுக்கு அவங்க நல்லா சம்பாதிக்க முடியும். அது இல்லாமல் 1 மந்த்துக்கு உண்டான அக்காமடேஷன் சாப்பாடெல்லாம் அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. ஏன்னா இப்போ ஒரு புது இடத்துக்கு போகிறீங்க, டெலிவரி ஜாபெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு தெரில. அதை பற்றி நான் சொல்லணும்னு நிறையா நினச்சிட்டு இருந்தேன். நான் டெலிவரியில் வேலை பார்த்துருக்கேன். எப்படின்னா அது கவுண்டிங் ரிலேட்டடாக தான் இருக்கும், டார்கெட் இருக்கும். ஒரு 10 ஆர்டர் ஓட்டினா ஒரு இன்சென்டிவ், 15 ஓட்டுனா ஒரு இன்சென்டிவ், அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ ரொம்ப ஈஸியாலாம் ₹50,000 வாங்கலாம், ₹1,00,000 வாங்கலான்னு ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் போடுறதெல்லாம் பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இருக்கிற ரியல் ஃபேக்டை சொல்லுங்கள். இப்போ 45 வயசு 50 ஆளுங்களாம் அதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. பசங்க சின்ன பசங்களாக இருக்காங்க அப்படின்னா தாராளமாக அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு வேக வேகமாக வண்டியை ஓட்டிகிட்டு போயிட முடியும். இதே ஏஜ்டு ஆனவங்கலாம் டெலிவரி ஜாபுக்கு தயவு செய்து ட்ரை பண்ண வேண்டாம். அங்கே காரெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக போகும். அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண தெரிஞ்சிருக்கணும். என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 25லேருந்து ஒரு 35, 40க்குள்ளே இருக்கிற ஆள் டெலிவரிக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? அது 2 ஆப்ஷனாக சொல்கிறாரு. 18 ஆர்டர் டெலிவரி பார்த்து ஃபுட்டு அக்காமடேஷன்லாம் கொடுத்துருவாங்களாம், ₹40,000 சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்றாரு. இல்லை உங்களுக்கு அந்த பைக் 2 தனியாக எடுத்து கொடுத்து நீங்களே ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கலாங்கிறாரு. என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு மினிமம் ஆர்டர் இருக்குல்ல, அதில் போயிட்டு எப்படி ஆர்டரு, அந்த லொக்கேஷனு, டெலிவரி பண்ணுற லொக்கேஷனு, அந்த ரூல்ஸு இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக ஓட்ட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பைக் டெலிவரியில் போனோடனே 40,000 50,000லாம் கிடச்சிட போகிறதில்ல. ஏன்னா ஆர்டர் கவுண்டிங்கு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் புதுசாக போகிறீங்கன்னா அந்த அட்ரஸ் எங்கே இருக்குது, ஹோட்டல் அட்ரஸ் எங்கே இருக்குது, டெலிவரி அட்ரஸ் எங்கே இருக்குது, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அந்த பைக்கெல்லாம் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுதா, இதை பொறுத்து ஒரு 2-3 மாதமாவது உங்களுக்கு நீங்கள் அதை வந்து பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு டைம் ஆகும். ஓகே சரிங்களா? அதனால் இந்த போன மாதத்துலேயே ₹40,000 சம்பளம் வருமானு கேட்டால் கிடையாது. 15,000 கூட கிடைக்கலாம், 20,000 கூட கிடைக்கலாம். நீங்கள் ஆர்டருக்கு ஓட்ட மாதிரி காசு கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபிக்ஸடாக ஒரு 18 ஓட்டுனீங்கன்னா ₹40,000 கிடைக்கும். என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த ஃபுல்லாக அந்த டெலிவரியெல்லாம் எப்படி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு தனியாக இண்டிவிஜுவலாக எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் அர்மேனியாவை பற்றி. நம்ம ஏன் இதை போடுறோம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வெளியில் விசாரிக்கும் பொழுது இப்போ அங்கே வேலை பார்க்குறவங்களும் சரி, யூடியூபரும் சரி, எல்லாருமே 2 லட்சத்துக்கு மேலே சொல்லி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு இருந்தேன். பட் இவர் ஒரு ஏஜென்சி, அது கூட இல்லாமல் அங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இது எனக்கு போதும், ஒரு ₹10 ₹15 கிடைச்சா கூட போதும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒர்த்தபிள் ப்ரைஸில் ராஜா அண்ணன் சொன்னார். நம்ம அதனால தான் இதை வீடியோவாக மேக் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதை நீங்கள் வந்து அவரோட நம்பர் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க தயவுசெய்து அர்மேனியாவை பற்றி இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவையும் ஃபுல்லாக கிளியராக பார்த்துட்டு
அதுக்கப்புறம் வந்து அவரோட கான்டாக்ட் நம்பர் கேளுங்க, நான் குடுக்குறேன். டைரக்ட்டா நீங்களே பேசிட்டு போலாம். சரிங்களா? என்னைய பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, சின்ன பசங்க நெறைய பேருக்கு பாஸ்போர்ட் ஹிஸ்ட்ரி எல்லாம் இல்லாம இருக்கு. எடுத்த உடனே இந்த செங்கன் கண்ட்ரிக்குள்ள உள்ள வரணும்னு ஆசைப்பட்டு நெறைய பேர் ரிஜெக்ட் ஆயிட்டு, ஏஜென்ட் கிட்ட போய் காசு குடுத்து ஏமாந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அந்த மாரி பாஸ்போர்ட் ஹிஸ்ட்ரி வேணுங்கிறவங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா பாருங்க வேலை இல்லாமலே ஒரு 70, 80,000லேயே உங்களுக்கு அங்கேயே எல்லாம் பண்ணி குடுக்குறாரு. அப்படியே நீங்க டூர் போன மாரி இருக்கும், சம்பாரிச்ச மாரி இருக்கும், பாஸ்போர்ட்ல ஹிஸ்ட்ரி வந்த மாரி இருக்கும். அந்த மாரி ட்ரை பண்ணுங்க. யாரு போலாம் அப்படின்னா, முயற்சி செய்றவங்க. இறங்கி கஷ்டப்படணும். எதுவுமே கிடைக்காம அதாவது எப்படி சொல்றது? முயற்சி எடுக்காம, ஹார்ட் ஒர்க் பண்ணாம, நான் முன்னுக்கு வரணும், நான் உடனே பணக்காரன் ஆவணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில எங்கேயாவது ஒரு இடத்துல ஏமாத்தப்பட்டு தான் நிப்போம். ஸோ நீங்களா இறங்கி முயற்சி பண்ண ஆரம்பிங்க. ஹார்ட் ஒர்க் போடுங்க. கண்டிப்பா நீங்க சக்சஸ் அடையலாம். நீங்க இந்த தமிழ் டக்கர்ன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருப்பாரு. அவர பார்த்தீங்கன்னா, மில்லியன் கணக்குல சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு. அவரு பார்த்தீங்கன்னா, வெறும் 10த் தான் படிச்சிருக்காரு. அவருடைய இதே டிராவல் வீலாகர் தான். எவ்வளோ ரிஸ்க்கான கண்ட்ரி, ரொம்ப ரொம்ப கம்மியான காசுல எங்கெங்கெல்லாம் விசா கிடைக்கும், அங்கெல்லாம் போய் விசிட் பண்ணி, வெரி டேஞ்சரஸ் கண்ட்ரீஸுக்கெல்லாம் போயிட்டு விசிட் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு தைரியம் வேணும் உங்களுக்குள்ள. சரிங்களா? யாரும் தலைய எடுத்துற போறது கிடையாது. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லாருக்குமே எல்லாமும் தெரிஞ்சிறதில்ல. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. ஸோ இறங்கி கத்துக்க ஆரம்பிங்க. எதுவுமே ஆகிற போறதில்ல. நம்ம உயிருக்கு ஆபத்து வர போறதில்ல. ஒண்ணு தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சு போய் ட்ரை பண்றது அவமானம் கிடையாது. அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதெல்லாம் அனுபவங்கள் தான். ஸோ அந்த மாரி ஒரு கான்ஃபிடென்ட்டா மூவ் பண்ணுங்க எதுவா இருந்தாலுமே. அந்த மாரி இருக்கிற ஒரு நல்ல முயற்சி செஞ்சு என்னால ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும். எப்படியா இருந்தாலும் என்னால சமாளிச்சுக்க முடியும் அப்படின்னு போங்க. இன்னும் எத்தன வருஷத்துக்கு தான் ஒரு ஏஜென்சிய போய் நம்பிக்கிட்டு எதுவுமே தெரியாம அவங்களே எல்லாம் பண்ணி குடுப்பாங்க அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு வழிய தான் காட்ட முடியும் என்னால. அதுக்கப்புறம் அது எந்த மாரி இருக்குன்னு அத கேட்ச் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அத நீங்க ஃப்யூச்சர்ல எந்த அளவுக்கு மாத்திக்கிறீங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே உங்களுடைய கையில தான் இருக்கு. முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்தால் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி இங்கேருந்து செங்கனுக்கு வர்றதுக்கான பாசிபிளும் நெறையா இருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு இன்னும் சாத்தியம்னு என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியல. அங்க ஆனா போலந்தோட எம்பசி இருக்கிறதாவும், விசிட்லயும் வரலாம், ஒர்க்லயும் வரலாம் அப்படிங்கிற மாரி நெறையா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் நானு. இன்னும் கிளியர் கட்டா கிடைக்கல. நீங்க அங்க ஒரு எம்பசி இருக்கு அப்படின்னா, தாராளமா நீங்க அங்க லீகலா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கு டிஆர்சி கார்டு மஸ்ட் தேவைப்படும். அங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு, ஃபியூச்சர்ல அங்கேருந்து செங்கனுக்கான வர்றதுக்கான பாசிபிள் கூட இருக்கலாம். என்னோட இது என்னென்னா, இப்போ நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், அதனால் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, என் அரசு மேல் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அசிங்கம். எனக்கு என் தட்டில் சாப்பாடு இருந்தால் பத்தாது, என் பக்கத்து தட்டில் இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும். அப்போ நான் கடவுளை கும்பிட்றேன். அப்போ என்ன யார் என்னை ரூல் பண்ணுறாங்களோ நான் அவனுக்கு மரியாதை சொல்லுவேன். அதுதான் என்னோட இது. எல்லாமும் எல்லாருக்கும் இருக்கணுன்றது தான் என் கருத்து. அதுதான் நான் சொல்ல வருது. அதுதான், அதனால தான் அந்த சிகப்பு, அதனால தான் அந்த சிந்தனை. எல்லாமே எல்லாருக்குமா இருக்கணும். நீ அப்படி ஒன்றும் பிரித்து அப்படி இது பண்ணுறக்கூடாது.